வணக்கம். இது வழக்கு. கர்நாடக காட்டுக்குள் கொன்று வீசப்பட்ட தொழிலதிபர். ஆரவழி காட்டுல இருந்து அவங்க பாடியை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா பாடி வந்து ஆல்ரெடி 3 நாள்ன்றனால வந்து உங்களுக்கு ஃபுல்லா அழுகி போயிருந்துச்சு. நண்பனாக பழகி கதையை முடித்த துரோகத்தின் கதை. பழகி இருக்கிற விதமே வந்து யாருமே டவுட் படாத பழக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை. அந்த கொலை செய்யப்பட்ட நபரின் கடை வழியாகத்தான் அவரது வீட்டுக்கு பயணித்தோம். அவசரமாக வந்த செல்போன் அழைப்புக்காக கடையை பூட்டிவிட்டு சென்றவர்தான் திரும்ப வரவே இல்லை. கடையை விட்டுட்டு பெட்ரோல் வாங்கிட்டு போயிருக்காரு. நடு ரோட்ல தவிக்கிறானே வைஃபோட இருக்கிறதுனால அது அந்த நண்பனோட இது அதுல காட்டுறாங்க. ஆனா அந்த இது வந்து இப்படி எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு நண்பனோட இதெல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதே இந்த பேரு கட்டிடுது. தாங்க முடியாத துரோகம். வாகனத்தில் பெட்ரோல் இல்லை என கூறி நண்பர் ஒருவர் செல்போனில் அழைக்க பெட்ரோல் வாங்கிக் கொண்டு அவருக்கு உதவி செய்ய ஓடிய போதுதான் இந்த கொலையே நடந்திருக்கிறது. இதோ தேன்கனிக்கோட்டை பட்டாளம்பன் கோயில் தெருவில் இருக்கிறது கொலை செய்யப்பட்ட நேமாராம் சௌத்ரியின் வீடு. இரும்பு வியாபாரியாக இருந்து வந்த நேமாராம் தனது குடும்பத்தோடு இந்த வீட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்மமாக மாயமானார். ஆம், அந்த கதை பெரும் சோகம். கர்நாடகா பார்டர் தாண்டிட்டு இருக்காங்க. தாண்ட உடனே இவரு என்னாச்சு எனக்கு தெரியல. இவரு மத்தியானம் வீட்டுக்கு கடையில இருந்து வீட்டுக்கு போனவரு மறுபடியும் காண உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னடா இவரு சாயங்காலாச்சு இவ்வளவு நேரம் இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு அவங்க சொந்த பந்தம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நம்பர் போட்டு கேட்டிருக்காங்க. நான் பாக்கல நீ பாக்கல அப்படின்னு சொல்லி புகார் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் வெளில இருக்கிறேன், நான் 5 மணிக்கு வந்துடுறேன்னு சொன்னாரு. திருப்பி 5 மணிக்கு போன் போட்டா சுவிட்ச் ஆஃப் வருது. சரி 6 மணி வரைக்கும் பார்த்தா 7 மணி வரைக்கும் பார்த்தா வரல. அப்புறம் அவர் மதுகண்டி பல்லுக்காரனே கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சு அவர் வரல திருப்பி கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியாது, நாங்க வண்டிக்கு எடுத்து கிளம்பு வந்துட்டோம், இவரு வண்டி எடுத்து கிளம்பு வந்துட்டாரு, என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாதுனாரு. சிக்னி ரோட்ல எங்க ஒரு பாடி கிடக்குதுன்னு இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. தகவல் கிடைச்ச உடனே போய் அவங்க பார்க்கும்போது கரெக்டா அவர் தான். சரி அதை எடுத்து என்ன பண்றதுன்ட்டு எடுத்துட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரொம்ப கோரமா அடிச்சிருக்காங்க, ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை அடிக்காம இடத்தெல்லாம் அடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணி கொண்டாந்து போட்டிருக்காங்க. இதோ இந்த புகைப்படத்தில் உள்ள மதன்லால் சௌத்ரி தான் இத்தனைக்கும் காரணம். நேமாராமன் உற்ற நண்பராக பழகி அவர் வைத்திருக்கும் பொருட்களை ஒட்டுமொத்தமாக சுருட்டிக் கொள்ள நினைத்து கூலிப்படை வைத்து கொலை செய்திருக்கிறார் இந்த மனிதர். அதற்கு இவர் போட்ட நாடகம் கொஞ்சம் நஞ்சமல்ல. உயிருக்கு உயிராக பழகி வந்த நண்பனை பணத்துக்காக கொன்ற இடம் எது தெரியுமா? இதோ இந்த காட்டுப் பகுதிதான். கர்நாடக வனச்சரகத்துக்கு உட்பட்டு ஆரவல்லி காட்டுப் பகுதியில் உடல் அழுகி கிடந்தார் நேமாராம். நான் வந்து வட மாநிலத்துக்காரர், ராஜஸ்தான்காரன். நாங்க ஒரு 100 பேர் மேல இங்க தங்கி இருக்கிறோம். எங்களுக்கு நாங்க வென்றது கிடையாது. எங்களுக்கு இங்க கிளமங்கலம், ஓசூர், தளி, ஆனைக்கல் என்ற கிட்ட நாங்க எல்லாருமே சுத்த மொத்தமா வந்து கிட்ட ஒரு 2000 பேருக்கு மேல தங்கி இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இங்க நாங்க எங்க தங்குறோமோ எங்களுக்கு அதுதான் பூமி, எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற பூமி மாதிரி. நாங்க அது மாதிரி இங்க தங்கி இருக்கிற இடத்துல வந்துட்டு நாங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நண்பனா தான் பழகணும். எவனே யாருமே வந்து நாங்க எதிரியா பார்க்க விரும்பல. நாங்க அது மாதிரி நாங்க நண்பனா லோக்கல்ல இருக்கிறவங்க எங்களுக்கு இங்க இருக்கிறவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட்டிங்க. நாங்க இங்க இருக்கிறவங்கள தான் நம்பி எந்த ஒரு வேலையை செய்யறோம். நாங்க அது மாதிரி நாங்க செஞ்சுட்டு இருக்கும்போது எங்க கூட இருக்கிறவங்க மதன்லால் சௌத்ரி என்றவங்க வந்து ஒருத்தர் வந்துட்டு இது மாதிரி நேமாராம் சௌத்ரிய கூட வந்துட்டு நல்லா பழகிட்டு இருந்தார். கிட்ட ஒரு 6 மாசமா பழகிட்டு இருந்தார். நல்லா 6 மாசமா பழகிட்டு
புதுசா பழகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே டவுட் வரும். ஆனா இவர் வந்து பழகி இருக்கிற விதமே வந்து யாருக்குமே டவுட் படாத பழக்கம். இதுல வந்து என்ன ஆச்சுன்னா, இப்ப 6 மாசமா வந்து அவர் என்னென்ன பண்றாரு, அவரோட தொழில் என்ன, இவரு கூட அவரு ஷேரிங் பண்றது, வீட்டுக்கு போறது, சாப்பிடுறது, வர்றது எல்லாமே கூட பழகி இருந்தார். இதுல வந்து ஒரு நாள் திடீரென்று நேமராம் சௌத்ரி கடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்து மதன்லால் சௌத்ரி ஊர்ல இருந்து வந்தார், மதகண்டப்பள்ளியில இருந்து. அவர் வந்த உடனே என்ன சொன்னாரு, இது மாதிரி எனக்கு வேலை இருக்குது, நான் சரி வரேன்னு சொல்லி அவருக்கு திருப்பி கிளம்பின உடனே இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல பேலூர் என்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கிட்ட போகும்போது வந்து இது மாதிரி பெட்ரோல் தீர்ந்து போச்சு, நீங்க பெட்ரோல் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அவர் போன் போட்டு. இவரும் வந்து என்ன பண்ணாருன்னா, இவர் ஃபர்ஸ்ட் அவர் தம்பி அனுப்புறதா சொல்லி பேசினாரு, நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு மனசு இது புண்படாம இருக்கிறதுக்கோசம் இவர் என்ன சொன்னாரு, நானே போயிட்டு வரேன் நேரடியா, என்ன ஆச்சு, ஏன்னா கூட லேடிஸ் வேற இருக்கிறாங்கன்னு சொல்லி இவரே போனார். திங்கக்கிழமை காலையில வந்து நாங்க இங்க போலீஸ் போர்ஸோட இங்கிருந்து ஆனைக்கல் போய், ஆனைக்கல்ல இருந்து அங்க ஒரு போலீஸ் போர்ஸை கூப்பிட்டு, ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட்ன்றனால அங்க ஒரு போலீஸ் போர்ஸை கூப்பிட்டு ஜிகினி ஆரவல்லி காட்டுக்கு போய் ஆரவல்லி காட்டுல இருந்து அவங்க பாடியை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா பாடி வந்து ஆல்ரெடி 3 நாள்ன்றனால வந்து உங்களுக்கு ஃபுல்லா அழுகி போயிருந்துச்சு. பாடி எடுத்துட்டு வந்து ரொம்ப சிரமமா போச்சு எங்களுக்கு. ஆனா வந்து இவங்க உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது வந்து அது நம்ம இன்னும் யாருக்குமே ஓபனா தெரியல. நியூஸ் கொலை செய்யப்பட்ட அன்றைய நாளில் தேன்கனி கோட்டையிலிருந்து மதகொண்ட பள்ளிக்கு மதன்லாலும் நேமாராமும் சென்று கொண்டிருந்த போது வழியில் பெட்ரோல் தீர்ந்து விட்டதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய மதன்லால் நேமாராமை பெட்ரோல் வாங்கி வரச் சொன்னதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நண்பருக்கு உதவி செய்ய அவர் பெட்ரோலுடன் சென்றபோதுதான் வழியில் மதன்லால் கூட்டாளிகளான அந்த 4 பேரும் வழிமறித்து அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார்கள். இறுதியில் அதற்கு நேமாராம் ஒத்து வராததால் அவரை அங்கேயே தீர்த்து கட்டிவிட்டு ஆரவல்லி காட்டுக்குள் வீசிவிட்டதாக சொன்னார்கள். ஆனா வந்து ஸ்பாட்ல என்ன ஆச்சுன்றது வந்து யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா வந்து இது ஊர்ல வந்து அவங்க தம்பியை வந்துட்டு எங்களுக்கு இது மாதிரி எங்க அண்ணன் வரல இன்னும் என்ற ஒரு விதமா எங்களுக்கு வந்து ஒரு 6 மணிக்கு எங்களுக்கு நியூஸ் கொடுத்தாரு. 6 மணிக்கு மேல நியூஸ் கொடுத்ததுமா நாங்க வந்து எங்களுக்கு எங்க அசோசியேஷன் மூலமா வந்து நாங்க என்ன ரீசன் எடுக்கணும் அந்த ஒரு இதுக்கு வந்து நாங்க முன்னெச்சரிக்கை வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அப்புறமா வந்து மதன்லால் சௌத்ரிக்கு போன் போட்டோம். போன் போட்டதுக்கு வந்து இது மாதிரி நாங்க ஊர்ல தான் இருக்கிறேன், எனக்கு பெட்ரோல் கொடுத்து நேமராம் சௌத்ரி கிளம்பிட்டாரு, அப்பயே கிளம்பிட்டாரு சொல்லி எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்றாங்க. சரி நாங்க அப்பயும் வந்து மதன்லால் எங்க மனசு இதாகலன்னு சொல்லி நாங்க மதன்லால் சௌத்ரியை திருப்பி வர வச்சோம் தேங்கனிக்கோட்டை வந்த உடனே அவரை விசாரிச்சும் போது வந்து அவர் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு பெட்ரோல் கொடுத்து அவர் கிளம்பிட்டாருன்னு மட்டும்தான் நியூஸ் சொன்னாரு. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் கிட்ட போய் எல்லாமே இது மாதிரி நடந்துச்சு எல்லாமே நியூஸ் சொன்னோம். அதுக்கப்புறமா அவரு ஆக்ஷன் எடுத்ததுனா இதுல வந்து நைட்டு 10 மணி ஆயிருந்துச்சு. 10 மணிக்கு மேல அவரு எடுக்க முடியல அந்த ஆக்ஷன். அதனால வந்து அவர் மறுநாள் காலையில வந்து திருப்பியும் வர வச்சார் மதன்லால் சௌத்ரியை வர வைக்கும்போது மதன்லால் சௌத்ரி அப்பயும் வந்து அதே வார்த்தை தான் சொன்னாரு, என்ன எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, நான் பெட்ரோல் தர வச்சேன், அவர் கொடுத்தாரு, அவர் கிளம்பிட்டாரு என்ற ஒரு வார்த்தையில தான் அவர் இருந்தாரு. அவர் வந்து எதுக்கு என்ன பண்ண, நான் ஏதாவது பண்ணேனா இல்ல வேற ஆள் ஏதாவது பண்ணிருக்கிறான்றது வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லலையே. ப்ரீ பிளான் பண்ணி சாவச்சிருக்காங்க. ஃப்ரெண்டே வந்து அவங்க கூட எல்லாம் இது பண்ணி அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துட்டு தாசில்தார் பாக்குறதுக்கு வந்த மாதிரி வந்து அப்புறமா பெட்ரோல் ஆயிடுச்சுன்னு அவருக்கே போன் போட்டு அவங்கள வர வச்சுட்டு அவங்க பெட்ரோல் நண்பனோட மனைவியும் நண்பன் வந்து நடு ரோட்ல இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு பெட்ரோல் வாங்கிட்டு யதார்த்தமா போயிருக்காங்க. போனப்போ அவங்க நண்பன் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை அனுப்பிச்சிட்டு அவனை வந்து கூட்டிட்டு போய் மிரட்டி எனக்கு பணம் கொடுத்தா அவனை விட்டுறான் உயிரோட, இல்லன்னா இல்லன்னு சொல்லி மிரட்டி இது பண்ணிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல நீ என் கூட இருந்து இந்த மாதிரி பண்ணிருக்கலாமா சொல்லி அவங்க பதிலா கேட்டிருக்காங்க. கேட்டப்போ வந்து அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப இது பண்ணிருக்காங்க. 50 லட்ச ரூபாய், 1.5 கோடி ரூபாய் கிட்ட கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து இப்போதைக்கு 50 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல அது இதுன்னு சொல்லி கேட்ட மாதிரி மிரட்டி இருக்காங்க. ஆனா அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்திருக்காங்க. அவங்க கூட அந்த மதகண்டப்பள்ளி சேர்ந்தவங்க ஒரு 4 பேர் சேர்ந்து டோட்டலா அவங்க ப்ரீ பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. போயிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடிச்சு துன்புறுத்தி இது பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து அவர் தப்பிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவன் தப்பிச்சுட்டா மறுபடியும் நம்ம எல்லாம் உள்ள போயிடுவோமே, அரெஸ்ட் பண்ணிடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா தப்பிக்கிற நேரத்துல ஓட அடிச்சிருக்காங்க. கடைசியில அவங்க ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததாகவும் அந்த நேரத்துல பெரிய கல்ல தூக்கி அவங்க மண்டை மேல போட்டதாகவும் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அந்த குற்றவாளியே அது ஒத்துக்கொண்டதுதான். நண்பரின் இந்த நயவஞ்சக திட்டம் வெகு சீக்கிரமே அம்பலமாகிவிட அவர்களது வீடு பெரும் சோகத்திற்கு ஆட்பட்டு கிடக்கிறது.
இந்த நம்பிக்கை துரோகத்தை பலரும் அதிர்ச்சியுடனேயே பார்க்கிறார்கள். டோட்டல் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலில இப்போ யாருமே இல்ல. டோட்டல் அன்னைக்கு நைட்டே அவங்க கிளம்பிட்டாங்க. டோட்டல் அவங்க ஃபேமிலி, அவங்க வைஃப், 2 சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்க எல்லாமே கிளம்பிட்டாங்க. இந்த ஊர்லயே இல்ல, எதுவுமே வேணான்னு போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு யாரு என்னன்றது இந்த மாதிரி மறுபடியும் நடக்காம பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. இதான் கேட்டுக்கிறது. நண்பர் என்ற போர்வையில் சகஜமாக பழகி வந்த நிலையில் பணத்துக்காக நடந்துள்ள இந்த கொலையால் அந்த பகுதியே பரபரத்து கிடக்கிறது. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த நண்பன்ற மதன்லால்ன்ற அவங்க வைஃபும் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரியல, அவங்களை என்கொயரி பண்ணி விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மதன்லால் ஒருத்தர் தான் கிடைச்சாரு. ஸ்டேஷன்ல ஒருத்தர் தான் புடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா உருஸ் தர்காது வந்து உருஸ் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது டெங்கனிகோடல. அதனால பாத்தீங்கன்னா இந்த வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்லன்னா அவங்க சீக்கிரமா மாட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா கண்டிப்பா போலீஸ் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஒரே நாள்ல அவனை பிடிச்சி எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க டோட்டலா. பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெளியால யாருமே செய்யல. இந்த கொலையை வந்து கூட இருக்கிற நண்பனே செஞ்சிருக்கிறது. அதாவது அவனோட இந்த சேட்டனா அவங்களும் சேட்டு தான், 2 பேரும் சேட்டு தான். ரொம்ப நண்பன்ன்றாங்க, ஐ மீன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ன்றாங்க. அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி பழகி இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை பார்டர் தோட்டம், மோகன்தாஸ் தெரு வீட்டு வாசலில் அந்த மனிதரின் இறப்பு செய்தியை அப்படியே தாங்கி நின்றது அந்த சுவரொட்டி. கண்ணீரஞ்சலி போஸ்டராகவே ஆங்காங்கு காணப்பட்டார் மயில் ராஜா என்கிற ரவுடி. ஆம், அப்படித்தான் சொல்கிறார்கள். முன்பகையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ராஜா. சென்னை ஐசோஸ் பிஆர் கோவில் தெருவில் தனது உறவினர் ஒருவர் இறுதிச் சடங்குக்கு சென்றுவிட்டு திரும்பிய போதுதான் நடு ரோட்டில் வைத்து ராஜாவை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். பலத்த காயமடைந்த ராஜா உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் உயிர் தப்பவில்லை. அந்த பகுதியையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்திருக்கிறது தெரியுமா? ரவுடியாக அறியப்படும் ராஜாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வேறு சிலருக்கும் முன்பகை இருந்து வரவே இந்த கொலையில் அவரது நண்பர்களே உடந்தையாக இருந்ததாக சொன்னார்கள் ராஜாவின் குடும்பத்தினர். நாங்க சாவுக்கு போனோம், போயிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டோம். இவன் வந்துக்கிறானா என்ன எனக்கு தெரியாது. அப்போ உள்ளேருந்து வந்தான் வெளியே, என்ன நம்ம புள்ள நிற்கிறான்னு சொல்லி நான் போனேன். என்ன பாக்குறேன், ஒன்றும் இல்லாமல் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி வீட்டுக்கு ஆகும்னு சொல்லிட்டு நான் போனேன். உள்ளேருந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டேன். வெளியே கூப்பிட்டு சரி போகிற வரைக்கும் போனேன். பைக்கில் தான். அவங்க கூட 3 பேர். அவங்க பேர் தான் தீபேசு, சவனா, அப்போ முருகா, அவங்க இன்னொருத்தன் ராஜா கூட 4 பேர் வந்தாங்க. ராஜா சேர்த்து 5 பேர். அப்போ ராஜா கூட 2 பேர் உக்காந்தாங்க. அப்போ நான் அவன் தீபேசு நான் கேட்குறேன், என்னப்பா போதானே, நான் ஏன் பயப்புனா, நான் ஏன் போனோம் அப்படி கேட்டுட்டு திட்டினேன். நமக்கு ஒரு மாதிரியா பேசினான். அப்போ ராஜா கேட்டான், என்ன எங்க அம்மா நீ ஏற்று பேசு ஏஞ்சிக்கோ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டின போது அவன் வண்டி எடுத்துட்டு போனான். போந்து பார்த்தேன், போயிட்டான். சரி நான் உள்ள போயிட்டேன். திருப்பி சுடுகாட்டு உள்ள போயிட்டேன். போய் உட்காந்து கொஞ்ச நேரத்துல சண்டை சொன்னாங்க. யார் சண்டை தெரியல, நம்ம புள்ளதான் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். நான் ஒண்டி நடந்து அப்படிதான் வரேன். வருமோ கீழே வந்துட்டாங்க. ராஜா கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதையும் அங்கிருந்தவர்களே சொன்னார்கள். கணவரின் இழப்பை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை
ராஜாவின் மனைவியார். அவர்களது உறவினர்களும் தாழ முடியாத சோகத்தை அழுது கொட்டினார்கள். மயில் ராஜா என்கிற ரவுடியான இவர் மீது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. 4 முறை குண்டர் சட்டத்தில் சிறைக்கு சென்று வந்தவர் ராஜா. கடைசியாக கடந்த ஏப்ரல் மாதம் குண்டர் சட்டத்தில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்த இவரைத்தான் தற்போது முன் வகை காரணமாக தீர்த்து கட்டியிருக்கிறார்கள். ராஜாவை ஜெயில போய் அவங்க ஆல்ரெடி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணிட்டு வந்ததுதான் இந்த மாதிரி கதை. இவன் எதனால அவனுக்கு ரூட்டு கொடுத்தா இவன் வரான் முன்ன பண்ணிட்டான். அவனுக்கு ராஜா சொல்லிட்டு அந்த பிளான் போட்டு செஞ்சுக்கிறாங்க. அவர் ஒரு சீசன்ல பண்ணிட்டு இருந்தாரு, சில தப்புகள்லாம் பண்ணியிருந்தாரு. அப்பெல்லாம் ஒரு தெரியாம கூட இருக்கிறவங்க அவர் இப்ப இதுக்கு அவர் நல்லா சண்டை போடுவாருன்னு தெரிஞ்சு நல்ல வீரமான ஆளுன்னு சொல்லி அவர் கூட இட்டுன்னு போயிட்டு தப்பான விஷயங்கள்லாம் அவர் யூஸ் பண்ணிக்கினாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்துக்கும் இதுவும் கிடையாது. அவர் சரி இதெல்லாம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இருந்து இனிமேல் நம்ம பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்துச்சுனால இனிமேல் நம்ம எந்த பழக்கமும் பண்ணக்கூடாது. நம்ம அக்கா தங்கச்சிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதனா ஒண்ணு அவங்க தான் வராங்க. இனிமேல் யாரும் நம்ம எந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அவங்க பேச்சை கேட்டுன்னு இதுவா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு பெரிய பொண்ணு ஆனவனே அவங்க அவர் 2002 எல்லாமே நடந்ததெல்லாம் ஒரு விஷயத்திலயும் அவர் அனுபவிக்காத தண்டனை இல்லை. அவர் பண்ண தப்புக்கு தண்டனை டபுளா அனுபவிச்சிட்டார். அதை அனுபவிச்சு ஒழுங்கா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்து பிளான் பண்ணி வீணா சதி செய்து நடந்தது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்று ராஜாவை இழந்துவிட்டு அவர்களது குடும்பம் தவித்து நிற்கிறது. அவரது மனைவியும் குழந்தைகளும் அனாதைகளாக்கப்பட்டிருப்பதாகவே சொன்னார்கள். கத்தி எடுத்தவருக்கு கத்தியால் தான் மரணம் என்பது மீண்டும் நிரூபணமாகி இருந்தது அன்று. விவாகரத்து சட்டங்கள்ல கால அவகாசம் ஏன் தரப்படுகிறது? இது தேவையற்றது என விவாதங்கள் முன்வைக்கப்படுவதால் அது குறித்த சட்டங்கள் என்ன சொல்லுகின்றன? ஒரு நபர் விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க விசாரிச்சு அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுத்து ஆலோசனைகள் வழங்கி அதன் பிறகு ஒரு முழு விசாரணை நீதிமன்றத்தால் சாட்சிகள் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டு விவாகரத்து வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடிய மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து அவங்க வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மேரேஜ் ஆக்ட் அந்த அடிப்படையில் அவங்க அந்த தாக்கல் செய்யப்படும் பொழுது அவர்கள் ஓராண்டு காலம் திருமணம் அவங்க முடிவு பெற்றிருக்கணும். அவங்க ஓராண்டு காலம் 2 பேரும் பிரிஞ்சு கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கணும். அதன் பிறகு ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அதற்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதிலிருந்து 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அதாவது எப்போது வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறதோ அதிலிருந்து அவங்களுக்கு 6 மாத காலம் அவங்களுக்கு அவகாசம் இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் நிர்ணயம் செய்கிறது சட்டத்தின் அடிப்படையில். அந்த அவகாசம் எதுக்காக அப்படின்னா அவங்க யோசிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா. ஏன்னா விவாகரத்து அப்படிங்கறத விட சேர்ந்து வைக்கணும் அப்படிங்கறது தான் சட்டம் எதிர்பார்க்கிறது. அது அவங்க 2 பேர் தரப்பினுடைய நலன் மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் நலன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடிப்படையா இருக்க காரணத்தினால நீதிமன்றங்கள் அவங்களுக்கு போதுமான ஆலோசனைகள் வழங்குகிறது. அது குற்றம் சாட்டக்கூடிய விவாகரத்து வழக்குகள்ல கூட. ஆனால் ஒருமித்த கருத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆலோசனை சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால, ஏன்னா அவங்க முடிவெடுத்துட்டு வர்றாங்க நீதிமன்றத்துக்கு, நாங்க இனிமே சேர்ந்து வாழ்றது எந்த அர்த்தமும் இல்லை, எங்களால ஒரு பிரச்சனையை ஒருமித்த கருத்தோட பார்க்க முடியறது இல்ல, ஆகவே எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு அவங்க முடிவெடுத்துட்டு வர்ற காரணத்தினால நீதிமன்றம் அந்த கால அவகாசத்தை அவங்களுக்கு கொடுக்கிறது. அவங்க யோசிச்சுட்டு வரலாங்கிறது. ஒருவேளை அந்த 6 மாச காலத்திற்கு முன்போ இல்லனா அந்த 6 மாச காலத்துக்கு பின்பு வழக்கு அது நீதிமன்றத்தில் அழைக்கப்படும் பொழுது அந்த தேதியில ஹியரிங் டேட்ல வரும் பொழுது ஏதேனும் ஒரு தரப்பினர் கணவனோ மனைவியோ எங்களுக்கு எனக்கு அந்த மனுவில் விருப்பம் இல்லை,
நான் அந்த மனுவை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீதிமன்றம் அந்த மனுவை வந்து டிஸ்மிஸ் செய்து விடுகிறது. ஆனால் அது இல்லாமல் 2 பேரும் 6 மாத காலத்திற்கு பிறகு கூட வந்து அவங்க எனக்கு வந்து விவாகரத்து வேணும்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போது நீதிமன்றம் அவங்களுக்கு விசாரிச்சு அவங்களுக்கு அந்த விவாகரத்து வழக்கு தீர்வு கொடுக்கிறது. தற்போதைய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கவுல் அவங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்த பொழுது 2013ஆம் ஆண்டு ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து வழக்குகள்ல ஒருமித்த கருத்தோடு தாக்கல் செய்யப்படக்கூடிய விவாகரத்து வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லை ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில அது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எப்படி விளம்புகிறது, இந்துக்களுக்கு எப்படி இருக்கிறது, அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ் எப்படி தாக்கல் செய்யணுங்கிற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு அதுல ஒரு விஷயம் வந்து விவாதிக்கப்படுகிறது. அதாவது எதற்காக 1 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத வந்து அதை வரையறை செய்த ஒரு வழக்கு அந்த வழக்கு. அப்ப வந்து அவங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த பெஞ்ச் தீர்ப்பளிக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் வந்து அந்த 1 ஆண்டு காலத்தை குறைப்பதற்கான கால அளவை குறைப்பதற்கான விஷயங்கள் இருக்கிறது. இத பத்தி இது வந்து இது லா கமிஷன், அதாவது சட்ட கமிஷன் வந்து அறிவுரைகள் கூறப்பட்டிருந்தாலும் வந்து அது சட்டமாக மாற்றப்படவில்லை. அது ஒரு அறிவுறுத்தலாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. மற்றபடி குடும்ப நல நீதிமன்றங்களுக்கோ இல்லைன்னா மாநிலத்தின் உயர்நீதிமன்றங்களுக்கோ அந்த கால அளவு, அந்த 1 ஆண்டு கால அளவை வந்து குறைக்கிறதுக்கான அதிகாரம் இல்லைன்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சட்டங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் வந்து அவங்க நல்வாழ்வுக்காக சேர்ந்திருக்கணும். தவிர்க்க முடியாத காரணங்கள்ல மட்டும் நியாயமான விஷயங்களுக்கு தான் விவாகரத்து வழங்கணும். அது பற்றி யோசிப்பதற்கு அவங்க கால அவகாசம் தேவைங்கிற காரணத்தினாலதான் அந்த 1 ஆண்டு காலம் அப்படிங்கறதும் சரி 6 மாத கால அவகாசமும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கொடுக்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.